ஒரு டேங்க் தண்ணி ஊற்றுனா அது தீர்றதுக்கு வந்து எப்படி ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு பூ பிடிங்கி வச்சா சாயங்கால பூ வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். பூ பிடிங்கி வச்சா கம்சிக்கு ஸ்கூலுக்கு முடிஞ்சு வச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ இருக்கான்னு ராவுறேன். சாயங்கால பூ வந்து எப்பயுமே ஒன்றா தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நல்லா இருக்கு பாருங்க. காலையில் பிறக்கும்போது தப்புன பூ காம்பு வந்து பெருசாக இருக்கும். ஈவினிங் பிறக்கிற பூக்கு வந்து ஸோ மருந்து அடிச்சுக்கிட்டேவும் கொஞ்சம் பூ பிறக்குனா முடிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ பறக்கிறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, மொட்டு பெரிய மொட்டா. இந்த எல்லாமே தப்புன பூ. காலையில் அவ்வளோவா தெரியாது, எல்லாமே சின்ன அரும்பாக இருக்க மாதிரி தெரியும். ஈவினிங் பார்த்தா எப்படின்னாலும் காட்டுக்குள்ளே பூ தப்பி இருக்கும். பூத்தோட்டம் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி ஈவினிங் தப்புன பூவை பிடுங்கி தலையில் வச்சுக்கலாம். கம்சி வந்து ரெட்டச்சடை போட்டு வச்சு விடுமா, அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்சி காண்டியே பறக்கியாச்சு.